குடிகாரனுக்கு பயந்த சிவபெருமான். ஒரு பெண்மணி இருந்தா, பத்தினி பெண். கணவன் குடிகாரன். ஆனால் எந்த வித தப்பும் செய்ய மாட்டான். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை பார்ப்பான். சாயந்தரம் வேலை பார்த்த காசு, சம்பாதிச்ச காசு பூரா குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடும். அவள் உழைக்கிற காசில் தம் கணவனுக்கும் சோறு போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. பிரம்மனை நோக்கி தவன் இருந்தா. பிரம்மா வந்தான். என்னன்னு கேட்டான். பிரச்சனையை சொன்னான். பாவம் கணவனை என்னால் தீர்க்க முடியாது. பெருமாள் தான் இந்த நாடகமெல்லாம் ஆடி பல பிரச்சனையை தீர்ப்பார். அவர்கிட்ட போய் தவன் இருந்துட்டான். உடனே பெருமாள்கிட்ட போய் தவன் இருந்தா. பெருமாள் தோன்றினார். அவரும் பார்த்துட்டு, ஓம் புருஷன் குடிகாரனை திருத்த முடியாது, எல்லாத்துக்கும் மூத்த கடவுள் சிவபெருமான் இருக்கான், அவனை நோக்கி தவன் இருந்துட்டு போயிட்டார். உடனே சிவபெருமான்கிட்ட போய் தவன் இருந்தான். எல்லாரும் போல தவன் இருந்தால் சிவபெருமான் சட்டுன்னு வரமாட்டான். இவ சொன்னா, பிரம்மன்கிட்ட கேட்டால் முடியாதா, பெருமாள்கிட்ட கேட்டால் அவனாலையும் முடியலை, ஒன்னாதான் முடியுமா முடியாதா அப்படின்னு தவன் இருக்க பார்த்தான். என்னடா நம்ம படைத்த கடவுள் பிரம்மா பெருமாள் எல்லாம் அவனோளாலே முடியாதுன்னு அப்பேற்பட்ட கேள்வி என்ன கேட்குறா. உடனே வந்துட்டார் சிவபெருமான். என்னம்மா தாயே, என்ன பிரச்சனை? என் கணவன் குடிகாரன், அவனை திருத்தணும். மற்ற கெட்ட பழக்கம் கிடையாது. காலையில் சாயந்தரம் வரைக்கும் வேலை பார்ப்பான். சாயந்தரம் ஆனால் குடிக்க ஆரம்பிச்சிடுவான். சம்பாதிச்ச காசை நான் சம்பாதிக்க காசில் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அவனை திருத்த முடியுமா அப்படின்னு. இது என்ன பெரிய மேட்ரு, நான் திருத்துறேன்ப்பா அப்படின்னா. 2 பேரும் இந்த பிரம்மா பெருமாள்லாம் முடியாத விஷயத்தை நான் செய்யணும். நேராக போட்டார். 6 மணிக்கு மேலே ஒயின் ஷாப்பில் உட்காந்துருக்கான் கணவன். இவர் ஐடென்டி கார்டையும் தொலைச்சிட்டார். நேராக கடவுள் பாம்புக்கும் போட வந்துட்டார். பக்கத்தில் உள்ளவன் ஓடி போட்டான். புளித்தோல் பாம்பு, ஏடா சிவபெருமான். இவர் பார்த்து, யாரையா நீன்னா குடிச்சிருக்காரு. அவன் பயப்படல, டெய்லி குடிக்காரன். யாரையா நீ? நான் தான் சிவபெருமான். எதுக்கியா வந்திருக்கா? ஒன்றை திருத்த வந்திருக்கேன். அப்படியா? ஒரே ஒரு கண்டிஷன், என்ன திருத்தம்னா, 1 மாதத்துக்கு என்னோட குடி. இந்த பார், பிளாக் பாரல், மென்ஸ் கிளப்பு, நெப்போலியன், மானிட்டர், நிறைய சரக்கு இருக்குது. 1 மாதத்துக்கு என்னோட குடிச்சிட்டு நான் டெய்லி புல் குடிப்பேன், உனக்கு ஆப்பு தரேன், ஃப்ரீயாக தரேன். 31ஆவது நாள் நீ குடிக்காமல் இருக்கணும். அப்படி இருந்துட்டீங்கன்னா நீ சொல்கிறது மாதிரி நான் சரக்கு அடிக்கிறத விட்டுறேன். ஆனால் அந்த மாதிரி பாம்பு கஷ்டோட வராத, என்ன ஃப்ரெண்டு மாதிரி வாங்க. ரைட், இன்னும் மக்கா நாள்னு ஃப்ரெண்டு மாதிரி வந்தார். இவ வாங்கி கொடுத்த சொல்லுக்கு ஒவ்வொரு நாள், ஒரு நாளைக்கு மானிட்டர், மென்ஸ் கிளப்பு, ப்ளஸ் பிளாக் பரல்னு எல்லாம் வாங்கி கொடுத்தான். நான் வாங்கி கொடுத்தேன். 31ஆவது நாள் கேட்டான், சிவபெருமானே நீ குடிக்கிறத நிப்பாட்ட போறியா, அல்ல என்ன திருத்த போறியான்னு. கோச்சிக்காதடா, இந்த பிளாக் பரல் சொன்னியா அதை வாங்கி கொடுறா, உங்கள் அம்மாட்ட உன் கொண்டாடிக்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டான். கடவுளே பயந்து